20% சிறுபான்மை மக்களை பார்த்து 80% இந்துக்களின் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற பாஜக ஏன் பயப்படுகிறது? உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே கூடாது என்று அவர்களை யார் தடுத்திருக்கான? பாஜக தடுக்கிறார், காவல்துறை தடுக்கிறது. அவர்கள் அடையாள அட்டையை பறித்து இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பகுதியில் போக விடாமல் தடியடி நடத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் காட்சி ஊடகங்களிலே பொழுது வந்து கொண்டு காவலர்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க, போலீஸ் தான் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இப்ப நான் ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு சிறுவனை காலால எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தைரியம்? என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை யாராவது கேட்டா கூட எனக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கு, எனக்கு பின்னாடி இந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் நிப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தினால் தானே நான் காலால எட்டி உதைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாவற்றிலையுமே பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி குறித்து ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை? அதை பேசியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்தவரே பேசுறாரு. ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காட்சி மாறுகிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இவர்களை கைவிட்டு விட்டார்களா என்கிற சந்தேகம் கூட நமக்கு வருகிறது. ஏனென்றால் அம்பானி அதானி குறித்து அவர் பேச மாட்டார். ஏன்னா குஜராத்தினுடைய அதானியை ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் தனி விமானத்தில் அழைத்துக் கொண்டு சென்றவர் மோடி. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்கிற பிரச்சாரத்தை செய்கிற மோடியை பார்த்து லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறார், ஏன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா இடஒதுக்கீடு கொடுப்போம். தைரியமாக ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சிறுபான்மை மக்களை காட்டி இந்த பூச்சாண்டி வேலை காட்டுகிற வேலையெல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதே என்று லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய கருத்தை தெளிவாகவும் தைரியமாகவும் பேசியிருக்கிறார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் ப்ரொஃபசர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் சார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு காவலர்களே தடுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? 20% சிறுபான்மை மக்களை பார்த்து 80% இந்துக்களின் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற பாஜக ஏன் பயப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் பாஜக காரர்கள் என்ன சொல்வார்கள்னா, இஸ்லாமியர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நாங்கள் தான் முத்தலாக்கு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம், தடை சட்டத்தை கொண்டு வந்தோம், அதனால் இஸ்லாமிய பெண்களின் பேராதரவோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆனால் முத்தலாக்கு சட்டத்திற்கு தடை வேண்டும் என்று யாராவது இஸ்லாமிய பெண்கள் பேரணி போனாங்களா, மாநாடு நடத்தினாங்களா, கூட்டம் போட்டாங்களா, கோரிக்கை வச்சாங்களா? பாஜகவிடம் யாராவது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று யாராவது கோரிக்கை வச்சாங்களான்னா கிடையாது. அப்போ சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளில் அவர்களுடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கை, பிரிவு, நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் அவர்களுடைய அந்தரங்கங்களிலே தலையிடுவது, ஒரு அரசியல் சட்டத்தின் வழியாக அவர்களை நிர்பந்தப்படுத்துவது என்கிற இடத்திலே தான் சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிற வேலையை செய்வதற்கு ஒரு கருவியாகத்தான் இந்த முத்தலாக்கை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால மட்டுமே ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்திற்கான சிறப்பு அதிகாரத்தை அவர்கள் இல்லாமல் செய்தார்கள். ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு ஏரியாவை மாநிலமாக மாற்றுவது, யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றுவது என்றால் அது ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே மாநிலமாக இருந்தது, சிறப்பு அதிகாரத்திற்கு கீழே இருந்ததை யூனியன் பிரதேசமாக அவர்கள் மாற்றினார்கள். அப்போ முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் நிகழ்த்திய வன்முறைகளை பட்டியல் போட்டால் அது யாருமே மனித உரிமையை விரும்புகிறவர்கள், மனிதாபிமானத்தை விரும்புகிறவர்கள் யாருமே பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். குஜராத் கலவரம் என்பது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்பதே இவர்கள் ஏற்கனவே அதற்கான சூழலை உருவாக்கிவிட்டு தான் இப்படி ஒரு சூழலை உருவாக்கினார்கள். அதாவது கோத்ரா ரயில் எரிப்பின் வழியாக ஒரு கலவரத்தை அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டார்கள் என்று பல அறிக்கைகள் சொல்லுகிறது. அப்போ மத கலவரத்தின் வழியாக சிறுபான்மை மக்களை வன்முறையாளர்களாக, பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதன் மூலமாக 20% இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக 80% மக்களை திரட்டுகிற வேலையை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பில்கிஸ் பாணியினுடைய கூட்டு பாலியல் வன்புணர்வு போன்ற வழக்குகளிலே அவர்கள் காவல்துறை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை. அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 3 வயது குழந்தையை சுவற்றிலே அடித்து கொலை செய்திருக்கிறார் கண்ணு முன்னாடி. இந்த பெண்ணையும் அவர்கள் இறந்து விட்டார் என்று தான் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது புகாரையே அவர்கள் பதிவு செய்யலை. அதற்கு பின்பு அங்கு குஜராத்திலே அது நீதி கிடைக்காது என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கிருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் கூட அவர்கள் விடுதலை செய்து இப்போ மறு விசாரணையில் அவர்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அப்போ இவர்கள் முழுக்க சிறுபான்மை மக்களை துடைத்து எரிகிற வேலையை செய்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே கூடாது என்று அவர்களை யார் தடுத்திருக்கானா? பாஜக தடுக்கிறார், காவல்துறை தடுக்கிறது. அவர்கள் அடையாள அட்டையை பறித்து இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பகுதியில் போக விடாமல் தடியடி நடத்தியிருக்கிறார்கள்.
அதெல்லாம் காட்சி ஊடகங்களிலே பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனவே பாஜகவினுடைய சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான். எல்லாவற்றிலையுமே பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி குறித்து ஏன் வந்து ராகுல் காந்தி பேசவில்லை? அதை பேசியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்தவரே பேசுகிறார். இப்படி அப்போ வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காட்சி மாறுகிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இப்போ ஒருவேளை அவர்கள் இவர்களை கைவிட்டு விட்டார்களா என்கிற சந்தேகம் கூட நமக்கு வருகிறது. ஏனென்றால் அம்பானி அதானி குறித்து வந்து அவர் பேச மாட்டார். ஏன்னா அதானியை வந்து குஜராத்தினுடைய அதானியை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் வந்து அழைத்து கொண்டு தனி விமானத்தில் அழைத்து கொண்டு சென்றவர் மோடி. அப்போ முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நலன்களை, கார்ப்பரேட்டினுடைய வளர்ச்சிக்காக முந்திரா துறைமுகத்தை வந்து தனியார் மயமாக மாற்றினார்கள். விமானத்தை வந்து டாடா நிறுவனத்திற்கு தந்தார்கள். எல்லாவற்றையுமே லாபகரமாக இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையுமே தனியாரின் பங்குகளுக்கு விற்பது அல்லது தனியாரிடமே மொத்தமாக தாரை வார்ப்பது, கொடுப்பது என்கிற விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ரயில்வேயும் தனியார் மயமாக ஆக்குவதற்கு முதல் கட்டமாக என்ன செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு அந்த க்ளீன் பண்ணுறதை மட்டும் முதல்ல நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் தொழிலாளர்கள் வந்து புதிதாக வேலைக்கு எடுப்பதை நிறுத்திட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்படி அனுப்புவாங்க. அப்புறம் சிறப்பு ரயில்கள் மட்டும் நாங்கள் விடுவோம் அப்படிம்பாங்க. திடீர்னு வந்தே பாரத் ரயில் விடுவோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதற்கான முன்னோட்டம் என்றால் தனியார் மயமாக அதை மாற்றுவது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஏசி ஆக்கிட்டால் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அதில் பயணிப்பாங்க. அப்போ சாதாரண மக்கள், சாதாரண வகுப்பு பயணிகளுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டிற்கு கூட அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? தேஜஸ்னு வந்து மதுரைக்கு ரயில் விட்டாங்க. அது 1000 ரூபாய்க்கு குறைவானவர்கள் அந்த ரயிலிலே கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஆனால் இன்னொரு, அதாவது வழக்கமான ரயில் இருக்கு இல்லையா, அதிலே வந்து முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கான கட்டணம் வெறும் 150 ரூபாய் தான் இப்பொழுதும். அப்போ 150 ரூபாயில் இருந்து ஒரு 1500 ரூபாய், ஒரு 10 மடங்கு கட்டண உயர்வுக்கான ரயில்களை தான் அவங்க முதல் கட்டமாக விடுறாங்க. வந்தே பாரத் ரயில் கட்டணம் இன்னும் கூடுதலானது, 2000 3000 என்கிற கணக்கில் இருக்குது. அப்போ சாமானிய மக்களை பற்றி கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அப்பர் மிடில் கிளாஸ், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு நலன்கள் குறித்து அவர்கள் சிந்திக்கிறார். அதனால் இந்த அரசு தோற்று போய்விட்டது. முழுக்க முழுக்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன இந்த அரசாங்கத்தை வேலை வாய்ப்பை வந்து கொடுக்க முடியலை. 84% இளைஞர்களின் வேலை வாய்ப்பு என்னவானது என்கிற கேள்வியெல்லாம் வருகிற போது இதையெல்லாம் மறைப்பதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இஸ்லாமிய வெறுப்பு தான் அவர்களுக்கு வாய்ப்பு. அப்போ இதை வந்து மத வெறுப்பு, மதத்தை வந்து மதத்தினால பாகுபாடு பண்றாங்க, அதனாலதான் அவங்கள வாக்களிக்க விடலை அப்படி பார்க்கலாமா? இல்ல அவங்க தேர்தல் பயத்துல வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம்? இவங்க வந்துட்டு தோத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னால்தான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்கன்னு. அரசியல் ரீதியா வந்து இவங்க தோக்குறாங்க, ஆனா கருத்து ரீதியா வந்து இவங்களுடைய கருத்து ஜெயிச்சிடுச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது டெல்லி போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு சிறுவர்கள் வந்து நமாஸ் தொழுகை பண்ணக்கூடிய பொழுது காவலர்கள்லாம் அவங்கள வந்துட்டு காலால், பூட்ஸ் காலாலேயே வந்து உதைச்ச அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்க வலுவாக இந்த இந்து முஸ்லீமுக்கான ஒரு பிரச்சனையை, அந்த நிலைப்பாட்டை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து தூவி விட்டுட்டாங்க. அதனால் இது வந்து ஒருத்தருக்குள்ளேயும், குறிப்பாக இந்துக்களுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு வன்முறையாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடை தான் இப்போ இன்னைக்கு வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலர்களே தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்க? காவலர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, போலீஸ் தான் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யார்? இப்போ நான் ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒரு சிறுவனை காலால் எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தைரியம்? என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை யாராவது கேட்டால் கூட எனக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்குது, எனக்கு பின்னாடி இந்த சித்தாந்தம் கொண்டவர்கள் வந்து நிற்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தினால் தானே நான் வந்துட்டு காலால் எட்டி உதைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் பேசுறது என்ன பேசுகிறோன்னா, காவல்துறை பண்ணுது, காவல்துறை பண்ணுதுன்னு சொல்கிறோம். அந்த காவல்துறைக்குள்ளே இந்த விஷச்செடியை நட்டது யார்? இந்த விஷ விதையை போட்டது யார் அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, இந்துக்களே உங்களுடைய தாலிகளை எல்லாம், பெண்களே உங்களுடைய தாலிகளை எல்லாம் கொண்டு போய் இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவேன், அடுத்ததாக வந்துட்டு நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டினுடைய வளங்கள்லாம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு பேசுகிறார் இல்லையா. அந்த விஷ விதை தான் இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு தடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அதனால் இவங்க வந்துட்டு தன்னுடைய ஆட்சி போகுது அப்படின்றத மறைமுகமாக எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், எப்படியெல்லாம் முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சில பகுதிகளில் வேட்பாளர்களையே வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க.
சில பகுதிகளில் வேட்பாளரே வந்து கடத்திட்டு போயிடுறாங்க, காணாமல் பண்ணிடுறாங்க. இப்படி சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 100% தான் வாக்குப்பதிவு அப்படின்னா 109%, 110% வாக்குப்பதிவெல்லாம் நடக்குது. அதனால் அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த காவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்காளர்களை அடிக்கிறது அப்படின்றது. மதத்தின் பெயரால் இதை வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? அன்பில் வந்துட்டு நீங்கள் போய் இன்னொரு மதத்தை இருக்கிறவங்கள போய் அடிப்பீங்களா? அதை வந்துட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அந்த காவலர்களாக இருந்தாலும் சரி, வேறு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, எல்லாரும் மதங்கள் என்ன உண்மையிலேயே பேசுது அப்படின்றத முழுமையாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரதமர் என்ன பேசுகிறாரோ அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே வந்து காங்கிரஸை வந்து குற்றச்சாட்டி தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா வந்து மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போவும் வந்து கிரிக்கெட் டீமில் கூட காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தால் விளையாட்டு வீரர்களை வந்து மதத்தின் அடிப்படையில் தான் வந்து தேர்ச்சி செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அது எப்பொழுதுமே வந்து என்னன்னா, தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏன் கையை திருடும் போது அவங்க கை எப்படி திருடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மதமாக பார்ப்பது அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு கருத்து தானே தவிர இன்னொன்று பெரும்பான்மை இந்துக்களின் கருத்தே உள்ளது கிடையாது. அது வந்து அதாவது ஒரு மதத்தின் பெயரால் ஒரு சிறிய வன்முறை கும்பல் இந்த வேலையை செய்கிறதே தவிர பெரும்பான்மை இந்துக்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு பம்பா என்று அழைக்கப்படுகிற, இன்றைக்கு அது மும்பைன்னு பேர் மாற்றிட்டாங்க இல்லையா இன்றைய காலகட்டத்தில், அந்த மும்பைக்கு நான் போய் வந்து ஒரு மாத காலம் வரைக்கும் நான் தங்கியிருந்திருக்கேன் சில வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு பயணத்திற்காக வேண்டி. அப்போ நான் மும்பையில் தங்கியிருக்கும் போது ஹாஜி அலி தர்கான்னு அங்கே ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அந்த ஹாஜி அலி தர்கான்னா, எப்படி பாம்பன் பாலம் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறதோ அது மாதிரியே கடலுக்குள்ளே தான் அந்த தர்காவே இருக்கும். ஒரு டைம் என்ன ஆகும்னா, கடல் அலைகள் பொங்கி வந்து அப்படியே அந்த தர்கா மொத்தமே வந்து கடல் அலைக்குள்ளே நடுவில் அது மட்டும் தனியாக நிற்கும். அந்த விவேகானந்தர் ராக் நிற்கிற மாதிரி, ஒரு விவேகானந்தர் பாறை இருக்கிற மாதிரி அது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னா, அந்த கடல் அலை வந்து அப்படியே விலகி இருக்கும். மரப்பலகையால் ஒரு மரப்பாலம் கட்டியிருப்பாங்க. ரொம்ப கடலுக்குள்ளே இருக்காது, கடலை ஒட்டிய ஒரு பகுதியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேர் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தான், இந்துக்கள் தான் வந்து அங்கே பெருங்கூட்டமாக கூடுவாங்க. திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வாலாஜா பள்ளிவாசலில் நோன்பு திறப்பதற்காக வருஷம் அந்த மக்களுக்கு வந்து அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த பேரிச்சம்பழம், பலரசம், ஜூஸில் இருந்து ஒவ்வொரு வடை எல்லாமே வந்து நோன்பு கட்சிக்கான எல்லா விஷயங்களையுமே பரிமாறக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதை செய்கிறாங்க. அப்போ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தென்னிந்தியாவில் வந்து இயல்பான ஒன்றாகத்தான் அது இருக்கிறது. அங்கே வந்து மத வேற்றுமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கும் வந்து அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. ஒரு மதத்தின் பெயரால் ஒரு சிறிய வன்முறை கும்பல் இதை செய்கிறது. அந்த சிறிய வன்முறை கும்பல் ஒருவேளை வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பாக இருக்கலாம், அது சில நேரம் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட காவல்துறையாக இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து பெரும்பான்மை இந்துக்கள் என்று பேசுவது என்பதை இதைத்தான் வந்து பாஜக விரும்புகிறது. ஆனால் உண்மை அதுவா என்று கேட்டால், ஒருவர் தொழுகை செய்வதை தடுப்பதற்கான மனநிலையோடு ஒரு ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவன், பக்தியை விரும்பக்கூடியவன், கடவுளை வந்து நேசிக்கக்கூடியவன், கடவுளுக்கு அஞ்சக்கூடிய இன்னொரு பக்தர்கள் யாருமே அதை செய்ய மாட்டாங்க. யார் ஜப கூட்டம் நடத்தினாலோ, யார் தொழுகை செய்தாலோ அவர்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்க வேண்டும் என்கிற மனம் வந்து சாமானியர்களுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை, குறிப்பாக பக்தர்களுக்கு இருந்ததில்லை. சங்கிகள் வேறு, பக்தர்கள் வேறு, ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றாக மாற்றுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை பாஜக விரும்புகிறதே தவிர உண்மையில் யதார்த்தத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நான் என்ன கேட்குறேன், இப்போது காங்கிரஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட்டில் இடம் கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்குன்னு. இஸ்லாமியர்கள் யார்? எங்கேருந்து வந்திருக்காங்க? அவங்களும் இந்த மண்ணில் தானே பிறந்திருக்காங்க, அவங்களையும் இந்தியர்கள்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்து தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறதே ரொம்ப மோசமான ஒரு மத பிரச்சாரம் தான். அப்போது அவங்க வந்து வரக்கூடாது, பெரும்பான்மை இந்துக்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு கிரிக்கெட் டீமில் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம. அசாருதீன்கிறவர் கிரிக்கெட் டீமில் வந்து கேப்டனாக இருந்தார் இல்லையா, இந்தியாவினுடைய கேப்டனாகவே அவர் இருந்தார் இல்லையா, இந்தியா கிரிக்கெட் அணியினுடைய தலைவராக இருந்தார் இல்லையா. அப்போ அவரை வந்து யாரும் இஸ்லாமியராக பார்க்கல, கிரிக்கெட்டாக தானே பார்க்குறோம். கபில் தேவை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் அசாருதீனை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மனநிலையை கட்டமைப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல, மத ரீதியாக ஒரு மனிதனை மனிதனாக பார்க்காமல் அவனை மதமாக பார்ப்பது என்கிற உளவியலை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஏறத்தாழ உருவாக்கி விட்டாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே இந்த மத நல்லிணக்கம் வந்து இடிஞ்சிடுச்சு. அப்போலேருந்து இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்துட்டு இந்துக்கள், நமக்கு வந்துட்டு கோவில் கட்டணும், அதனால் இங்கேருந்து வந்து தங்கத்தில் செங்கல் அனுப்புறதையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம்.
அப்போது இங்கேருந்து செங்கலை அமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மதத்தை வந்து நம்ம காப்பாற்றின ஒரு பெருமை, ஒரு ஆறுதல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு மறைமுகமாக இந்துக்களினுடைய மனசில் வந்து தூவி விட்டுட்டாங்க. அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்துட்டு அங்கே யாராவது கோவிலில் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ஒருத்தங்க வந்துட்டு பீஃப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் வீட்டில் போய் அடிக்கிறது. உண்மையிலே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றது வேற கதை. பீஃப் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்சி வந்து பாஜக வந்து வளர்ச்சி பாதையில் அந்த நாட்டை அழைத்து போகிறதுல முக்கியமான ஒரு வளர்ச்சி என்ன அப்படின்னா, உலக அளவில் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து முன்னிலை வைக்கிறது. ஆனால் என்ன பேர் வச்சுருப்பான்னா, பிஸ்மி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வெளியில் போர்டு வச்சுருப்பான். ஓனர் யாரானா ராகவா ஐயங்காருங்கிறான். என்னங்கடாது எப்படிறாது அப்படின்னு. ஒரு பக்கம் கோமாதா எங்கள் குலமாதாங்கிறான், இன்னொரு பக்கம் டப்புன்னு வந்து மாட்டு இறைச்சியை ஏற்றுறான். அப்போ மாட்டு இறைச்சியை வந்து இவங்க வந்து ஏற்றுமதி செய்கிறத என்றைக்காவது பாஜக அரசு நாங்கள் வந்து மாடுகளை கொல்ல மாட்டோம், கோமாதா எங்கள் குலமாதா என்று பாடுகிற இந்த இவருடைய அதே குரலால் எப்படி இந்த உத்தரவை செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்குற போது, மாட்டிறைச்சி ஏற்றுமதி மூலமாக வருகிற வருமானத்தை அவர்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை. அதே சமயம் அதை வைத்துக்கொண்டு கலவரம் செய்வதன் மூலமாக, அதை வைத்துக்கொண்டு பிரிவினை செய்வதன் மூலமாக ஓட்டு அரசியலையும் அவர்கள் இழக்க தயாராக. ரெண்டு பக்கமே ஆதாயம், எக்ஸ்போர்ட்லையும் ஆதாயம், ஓட்டு அரசியலுக்கு இதை வந்து வெறுப்பு பிரச்சாரமாக பயன்படுத்துவதிலையும் ஆதாயம். ஆனால் பேசும்போது காங்கிரஸ் தான் வந்து முஸ்லீம்களை எல்லாம் பகடைகளாக வந்து பயன்படுத்துது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ எங்கேருந்து இந்த பேச்சு வருது அப்படின்னா, ஒரு பயம், ஒரு பதட்டம், என்ன ஆயிடுமோ, அப்போது இஸ்லாமியர்களினுடைய ஓட்டை வந்து நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை. கூட இந்தியா கூட்டணியை பார்த்து மோடி அவர்கள் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் பார்க்கும்போது ப்ரூவ் ஆகுது அப்படின்னே சொல்லலாமா? உண்மைதான் அது. இல்லாட்டி வந்துட்டு வேட்பாளர்களை எல்லாம் வந்து காணாம அடிப்பாங்களா, அவங்கள வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு வந்துட்டு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர்களை, இஸ்லாமிய வாக்காளர்களை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, வெஸ்ட் பெங்காலில் வந்து பெரும்பான்மையாக வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் இருக்குது. அப்போ அங்கே என்ன அநியாயம் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. மம்தா அவர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அங்கே இந்த மாதிரியான குளறுபடிகள் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தாலும், உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு அச்சம் தான் ஏற்படுது. அப்போது இங்கே இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் கொண்ட இந்த நாட்டில் நம்முடைய காந்தியடிகள் கூட என்னுடைய மதத்தை வந்து நான் அரசியலில் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு நாட்டில் இஸ்லாமியர்களை வந்துட்டு ஏதோ இரண்டாம் தர மக்கள் மாதிரி, ஒரு அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்களா? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும்போது இருந்தது. இப்பொழுது எப்படி தலித்துக்களுக்கு என்று, பட்டியலின மக்களுக்கு என்று தனி தொகுதிகள் இருக்கிறதோ, அதுபோல பிரிட்டிஷ் காலத்திலே, ஆட்சி காலத்திலே தனி தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு இருந்தது. இஸ்லாமியர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்று கேட்டால் நடைமுறையில் இல்லை. மதச்சார்பற்ற கட்சியாக இருந்தாலும் மதச்சார்புடைய கட்சியாக இருந்தாலும் இரண்டு கட்சிகளுமே இஸ்லாமியர்கள் அதிகாரத்துக்கு வருகிற விஷயத்திலே இரண்டு பேருக்குமே ஒரே கருத்தியலை தான் நடைமுறையில் இருக்கிறது. கருத்தியல் ரீதியாக வெறுப்பு பிரச்சாரத்தை காங்கிரஸ் செய்யவில்லையே தவிர, காங்கிரஸும் பெரிய அளவிலே இஸ்லாமியர்களை அங்கீகரித்தார்கள் என்று சொல்ல முடியாது. தொடக்க காலத்திலே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தலைமை பதவியிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக முதன்மை பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது இல்லை. ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறார், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்கிற பிரச்சாரத்தை வந்து செய்கிற மோடியை பார்த்து லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறார், ஏன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இடஒதுக்கீடு கொடுப்போம், நான் வந்து இஸ்லாமியர்களினுடைய உரிமைகளை நான் வந்து மதிக்கிறேன், நான் நிச்சயமாக இடஒதுக்கீடு கொடுப்பேன் என்று லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் தைரியமாக ஒரு பிரகடனத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த சிறுபான்மை மக்களை காட்டி இந்த பூச்சாண்டி வேலை காட்டுகிற வேலையெல்லாம் என்னிடம் வைத்துக்கொள்ளாதே என்று லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய கருத்தை தெளிவாகவும் தைரியமாகவும் பேசியிருக்கிறார். இன்றைய அரசியல் நிலவரங்களை ரொம்ப ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.